Hello students, today we'll see the second unit in history, that is ancient civilizations. The next heading is metal tools and weapons. The Harappans used charred blades, copper objects and bone and ivory tools. They did not possess knowledge about iron. The tools and equipments such as points, chisels, needles, fish hooks, razors, weighing pans, mirror and antimony rods were made of bronze. The chisels made out of Rory chert were used by the Harappans. Their weapons included arrows, spears, a chisel-bladed tool and axe. The bronze image of dancing girl from Mohenjo-daro is suggestive of the use of lost wax process. Rory chert refers to the chert, raw material collected from Rory in Pakistan. It was used by the Harappans for making blades. The Harappans used both stone and bronze tools. இப்போ நம்ம ஹரப்பன் பீப்புள்ஸ் யூஸ் பண்ண டூல்ஸ் அவங்களோட ஆயுதங்கள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். என்ன மாதிரியான ஆயுதங்கள் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு. அவங்க வந்து ஷர்ட் பிளேட்ஸ், காப்பர் ஆப்ஜெக்ட்ஸ், போன் அண்ட் ஐவரி டூல்ஸ், அதாவது எலும்புனாலையும் தந்தத்தினாலையும் செம்பு அது மாதிரி செஞ்ச ஆயுதங்களை தான் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஷர்ட் பிளேட்ஸ் அப்படின்னா அது ஒரு சிலிக்கா கல்லால் செஞ்ச ஒரு பிளேட் மாதிரியான ஒரு ஆயுதம். ஆனால் அவங்களுக்கு அயானை பற்றி, இரும்பை பற்றி அவங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே தெரியாது. ஸோ அவங்க யூஸ் பண்ணுற டூல்ஸ் எல்லாமே வந்து பிரான்ஸு, ஸ்டோன் டூல்ஸ் அப்படி தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க என்னென்ன மாதிரியான டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஊசி, அப்புறம் மீன் இது பண்ணுற கொக்கி மாதிரி இருக்கும் அது, ரேசர்ஸ், மிரர்ஸ், ஆன்டிமனி ராட்ஸ், இந்த மாதிரி பிரான்ஸில் செஞ்ச இந்த டூல்ஸ் எல்லாம் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ரோரி ஷர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல்ஸும் அவங்க வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த ரோரி ஷர்ட்டில் செஞ்சது என்னெல்லாம் அப்படின்னா ஆரோ, அம்பு, ஸ்பியர்ஸு, சிசல் பிளேடு, குத்துறது மாதிரி இருக்கும், ஸோ ஆக்ஸ், கோடரி, இந்த மாதிரியான டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. மொஹஞ்சதாரோலேருந்து அவங்களுக்கு ஒரு இமேஜ் கிடச்சிருக்கு. என்ன அப்படின்னா ஒரு டான்ஸிங் கேர்ளோட இமேஜ். ஸோ அதை பார்க்கும்போது ஹரப்பன்ஸ்க்கு வந்து லாஸ்ட் வேக்ஸ் ப்ராசஸ் அப்படின்ற ப்ராசஸ் அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தெரிய வருது. ஏன்னா அந்த டான்ஸிங் கேர்ள் அப்படின்ற அந்த சிற்பங்கள் வந்து அந்த சிலையை வந்து அவங்க எப்படி பண்ணியிருப்பாங்கன்னா அந்த லாஸ்ட் வேக்ஸ் ப்ராசஸ் மூலமாக பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை வச்சு அவங்களுக்கு இந்த ப்ராசஸும் தெரியும் அப்படின்னு நம்மளுக்கு தெரிய வருது. அப்புறம் பாகிஸ்தானில் வந்து ரோரி அப்படின்னு ஒரு பிளேஸ் இருக்கும். அந்த பிளேஸில் இருந்து ஒரு ரா மெட்டீரியல் கிடைக்கும். அந்த ரா மெட்டீரியலோட பேர் என்ன அப்படின்னா ஷர்ட். ஸோ அந்த பாகிஸ்தானில் உள்ள அந்த பிளேஸில் இருந்து அது கிடைக்கிறனால அதை ரோரி ஷர்ட் அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் இதை வந்து ஹரப்பன்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா பிளேட்ஸ் அதெல்லாம் செய்கிறதுக்காக. ஸோ ஹரப்பன்ஸ் வந்து கல்லாலான டூல்ஸையும் யூஸ் பண்ணியிருப்பாங்க, பிரான்ஸாலான டூல்ஸையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. தி நெக்ஸ்ட் ஹெட்டிங் இஸ் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஆர்னமெண்ட்ஸ். The Harappans used metal and stone ornaments. They had knowledge of cotton and silk textiles. They made carnelian, copper and gold ornaments. Faience, stoneware and shell bangles were also used. Some of them had etched designs and the Harappans exported them to the Mesopotamia. இப்போ நம்ம டெக்ஸ்டைல்ஸும் ஆர்னமெண்ட்ஸ், அவங்க என்னென்ன மாதிரியான நகைகள், என்னென்ன மாதிரியான துணிகள் இது பண்ணாங்க அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அவங்க வந்து மெட்டல், ஸ்டோன் ஆர்னமெண்ட்ஸ் தான் அவங்க யூஸ் பண்ணாங்க. அவங்களுக்கு வந்து காட்டன், சில்க் அதை பற்றியும் அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தது. அது மட்டும் இல்லாமல் செம்பு, தங்கத்தினாலான ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் அவங்க போட்டிருந்தாங்க. சங்கு வளையல்கள் அது எல்லாமும் அவங்க யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க இதெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. எங்கே? மெசபடோமியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ட்ரேட் அண்ட் எக்ஸ்சேஞ்ச். The Harappans had close trade links with the Mesopotamians. Harappan seal have been found in the West Asian sites, namely Oman, Bahrain, Iraq and Iran. The cuneiform inscriptions mention the trade contacts between Mesopotamia and the Harappans. The mention of Meluha in the cuneiform inscription is considered to refer to the Indus region. நம்ம இப்போ ஹராப்பன்ஸோட ட்ரேட் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் பற்றி பார்க்குறோம். அவங்க எப்படி வந்து இன்னொரு கண்ட்ரியோட எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க, எப்படி இன்னொரு கண்ட்ரியோட வணிகம் பண்ணாங்க அப்படின்றத பற்றி நம்ம பார்க்குறோம். ஸோ அவங்க மெசபடோமியன்ஸோட தான் அந்த ட்ரேட் லிங்க் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ஹரப்பனோட சீல்ஸ்லாம் நம்ம வந்து எந்த இடத்துல பார்க்கலாம் அப்படின்னா ஓமன், பஹ்ரைன், ஈராக், ஈரான் இந்த பிளேஸ்லலாம் நம்ம பார்க்கலாம்.
இந்த ரெண்டு பிளேசஸ்க்கும் உள்ள ட்ரேட் கான்ட்ராக்ட்ஸை பற்றி நம்ம எதில் பார்க்கலாம் அப்படின்னா கியூனிஃபார்ம் இன்ஸ்கிரிப்ஷன்ஸோ அதில் வந்து இதை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேயே இன்னொரு நேம் இருக்குது மெலூஹா அப்படின்றது இண்டஸ் ரீஜியனை பற்றி ரெஃபர் பண்ணுற இது தான் மெலூஹான்னு சொல்கிறோம். Weights and measures. The Harappans developed a system of proper weights and measures. Since they engaged in commercial transactions, they needed standard measures. The cubical chert weights are found at the Harappan sites. The copper plates for weighing balances have also been found. The weights point to their knowledge of the binary system. The ratio of weighing is doubled as 1:2, 4:8, 16:32. ஸோ ஹராப்பன்ஸ் வந்து அவங்களோட கமர்ஷியல் டிரான்சாக்ஷன், அதாவது அவங்க வணிக தொடர்பு வந்து அதிகரிக்க அவங்க முறையான வெயிட் மெஷர் எல்லாத்தையுமே அவங்க யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அதுக்கு அவங்க யூஸ் பண்ணது கியூபிக்கல் சர்ட் வெயிட், அதை வந்து ஹராப்பன் சைட்ஸில் நிறைய இடத்துல பார்க்க முடியுது. அண்ட் ஆல்சோ அவங்க வந்து இது தராசு யூஸ் பண்ணியிருப்பாங்க, அது வந்து காப்பர் பிளேட்ஸ்னால ஆனதாக இருக்கும். ஸோ அதுவும் அங்கே கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் ஹராப்பனில் அவங்க கண்டுபிடிச்ச அந்த சர்ட் வெயிட். இது வந்து காப்பர் பேலன்ஸ் மொஹஞ்சதாரோவில் இது கண்டுபிடிச்சது. Seals, sealings and scripts. The seals from various media such as T-type, copper, terracotta and ivory are found in the Harappan sites. They were probably used in the trade activities. The Harappan script is not yet deciphered. இப்போ நம்ம ஹராப்பன் பீப்புளோட முத்திரைகள், அவங்க எழுதின எழுத்துக்கள், அந்த சீல்ஸ்லாம் அவங்க எதுக்காக யூஸ் பண்ணாங்கன்னு பார்க்க போகிறோம். இதுதான் அவங்களோட அந்த சீல், இது வந்து அவங்க எழுதின அந்த எழுத்துக்கள், அந்த ஸ்கிரிப்ட்ஸ். ஸோ இதெல்லாம் எதனாலானது அப்படின்னா ஸ்டீடைட், காப்பர், டெரகோட்டா, அந்த நுரைக்கல், தந்தம், இதனால் ஆனது தான் இந்த சீலும் அந்த ஸ்கிரிப்டும். இது எல்லாமே வந்து ஹராப்பன் சைட்ஸில் கிடச்சிருக்கும். சரி, எதுக்கு இதெல்லாம் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களோட ட்ரேட் ஆக்டிவிட்டீஸ்க்காக, அவங்க வணிக தொடர்பான இதுக்காக அவங்க இந்த சீலும் இந்த ஸ்கிரிப்டும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. About 5,000 texts have been documented from the Harappan sites. Some scholars are of the view that the script is in Dravidian language. ஸோ ஹராப்பன் சைட்ஸில் வந்து 5000 எழுத்து எழுதின டாக்குமெண்ட்ஸ் மாதிரி அவங்களுக்கு கிடச்சிருக்கு. ஆனால் அது எல்லாமே வந்து ஸ்காலர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க அதுனா அந்த திராவிடியன் லாங்குவேஜில் எழுதப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. தி நெக்ஸ்ட் ஹெட்டிங் இஸ் ஆர்ட்ஸ் அண்ட் அம்யூஸ்மெண்ட். தி டெரகோட்டா ஃபிகரைன்ஸ், paintings on the pottery and the bronze images from the Harappan sites suggest the artistic skills of the Harappans. Priest king made of steatite and dancing girl made of bronze, both of them from Mohenjo-daro, as well as stone sculptures from Harappa, Mohenjo-daro and Dholavira are the important objects of art. Toy carts, rattles, wheels, tops, marbles and hopscotches made in terracotta suggest the amusement of the Harappan people. இப்போ நம்ம ஹராப்பன் பீப்புளோட கலையும் அவங்களோட பொழுதுபோக்குக்கான இதையும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அதாவது சிலைகள் எல்லாம் டெரக்கோட்டாவில் செஞ்சுருந்தாங்க, அவங்களோட மண்பானைகள்லாம் வந்து பெயிண்டிங் இதெல்லாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதை வச்சு நம்ம வந்து ஹராப்பன் பீப்புளோட கலை ஆர்வம் எப்படி இருக்குன்றதை தெரிஞ்சிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம அந்த இதுக்கு முன்னாடி உள்ள ஹெட்டிங்கில் பார்த்தோம் இல்லையா, ப்ரீஸ்ட் கிங்கோட ஒரு இமேஜ் ஒன்று கிடச்சிது மொஹஞ்சதாரோவில் அப்படின்னு, ஒரு டான்சிங் கேர்ளோட இமேஜ், இது ரெண்டுமே வந்து பிரான்ஸில் இது பண்ணது, இது ரெண்டுமே வந்து மொஹஞ்சதாரோவில் கிடச்சிதுன்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ இதை வச்சும் அவங்களோட கலை ஆர்வத்தை பற்றியும் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கலாம். இப்போ அம்யூஸ்மெண்ட்னா அவங்களோட பொழுதுபோக்குக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அவங்க, விளையாட்டு பொருட்கள்லாம் வந்து டாய் கார்ட்ஸ், அப்புறம் வீல்ஸ்னால் பம்பரம், அப்புறம் கோலி குண்டு, அந்த மாதிரியான இதெல்லாம் வச்சு கிளிகிழிப்பை இதெல்லாம் வச்சு அவங்க இது பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கான இது எல்லாமே வந்து அவங்களோட அம்யூஸ்மெண்ட், அவங்க பொழுதுபோக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றத நம்மளுக்கு தெரியப்படுத்துது. Religion. The Indus people had a close relationship with nature. They worshipped pipal trees. Some of the terracotta figures resembles the mother goddess. Fire altars have been identified at Kalibangan. The Indus people buried the dead. Burials were done elaborately and evidence for cremation also been found. ஸோ அவங்களோட ரிலீஜன் அதை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஹராப்பன் பீப்புள் வந்து நேச்சரோட ஒரு க்ளோஸான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்க. அவங்க எதை வழிபட்டாங்க அப்படின்னா பிப்பல் ட்ரீஸ்னால் அரச மரத்தை வழிபட்டாங்க.
நம்ம வந்து அதுக்கப்புறம் டெரக்கோட்டாவில் செஞ்ச சிலைகள், அதாவது பெண் கடவுளோட சிலைகள் எல்லாத்தையும் நம்ம அதில் பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் காளிபங்கன் அப்படின்ற இடத்துல ஃபயர் அல்டர்ஸ் அப்படின்னா நெருப்பு குண்டம்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரியான இதுவும் வந்து காளிபங்கனில் கிடச்சிது. இண்டஸ் பீப்புள் என்ன பண்ணுறாங்க, இறந்தவங்களை வந்து புதைக்கிறாங்க. பரீட் அப்படின்னா புதைக்கிறது. அந்த பரீட் வந்து அந்த பரியல்ஸ் வந்து அதுக்கான எவிடன்ஸும் நம்மளுக்கு கிடைக்குது. எவிடன்ஸ் ஃபார் கிரிமேஷன்னா உடல் தகனம் பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஸோ அதுக்கான எவிடன்ஸும் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. Original inhabitants and their culture. The authors of the Harappan civilization are not known, since the script has not been deciphered. One school of thought argues that they spoke the Dravidian language. The archaeological evidence shows movement of the Harappans to the east and the south after the decline of the Indus civilization. It is probable that some of the Harappan people moved into different parts of India. Only the decipherment of the script can give a definite answer. இந்த ஹரப்பன் சிவிலைசேஷனோட ஆத்தர் யார் அப்படின்றது நம்மளுக்கு இன்னும் தெரியல. ஏன் அப்படின்னா அந்த ஸ்கிரிப்டை வந்து யார் எழுதுனாங்க அப்படின்றதும் நம்மளுக்கு தெரியாது. அந்த ஸ்கிரிப்டை வந்து நம்மளுக்கு அதோட மீனிங்கும் நம்மளுக்கு புரியலை. டெசிஃபர்ட் அப்படின்னா புரிந்து கொள்ளப்பட்டவை அப்படின்னு அர்த்தம். ஹஸ் நாட் பீன் டெசிஃபர்ட் அப்படின்னா அந்த ஸ்கிரிப்டோட மீனிங் நம்மளுக்கு இன்னும் புரியல. ஸோ ஒரு சில அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து டிராவிடியன் லாங்குவேஜ் பேசியிருப்பாங்க. இண்டஸ் சிவிலைசேஷனோட இதுக்கப்புறம் அவங்க ஹரப்பன்ஸ் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஈஸ்ட்டுக்கும் சவுத்துக்கும் வந்து மூவ் ஆகி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் சொல்லுது. ஓகேயா, ஸோ இன்னும் வந்து இந்தியாவில் ஒரு சில பார்ட்ஸில் ஹரப்பன் பீப்புள் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் அந்த ஸ்கிரிப்டோட மீனிங் முழுமையாக தெரிஞ்சால் மட்டும்தான் இதுக்கான பதில் நம்மளுக்கு கிடைக்கும். Indus civilization had more than one group of people. Several groups including farmers, pastoralists and hunters-gatherers lived in the Indus region. The Indus region had villages and large towns. The population was mixed. The period of the civilization has been divided into early Harappan starting around 3300 BC and continuing to 2600 BC, and mature Harappan are the last phase civilization from 2600 to 1900. The later Harappan existed up to 1700 BC. இந்த சிவிலைசேஷன் பீப்புள் வந்து ஒன்றுக்கும் மேலே உள்ள குரூப் ஆஃப் பீப்புள் இருந்தாங்க. அந்த குரூப்பில் வந்து என்னென்னலாம் இன்க்ளூட் ஆகிருக்கும் அப்படின்னா விவசாயிங்க, அப்புறம் கால்நடை வளர்ப்புறவங்க, அப்புறம் வேட்டையாடி உணவு சேகரிக்கிறவங்க, இவங்க எல்லாருமே வந்து இந்த இண்டஸ் ரீஜியனில் இருந்தாங்க. இண்டஸ் ரீஜியனில் இருக்க வில்லேஜஸ்லேயும் பெரிய பெரிய டவுன்ஸ்லேயும் அவங்க இருந்திருப்பாங்க. இந்த எல்லா பாப்புலேஷனுமே மிக்ஸ் ஆகி தான் அங்கே இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த நம்ம இண்டஸ் சிவிலைசேஷனோட காலத்தை வந்து நம்ம எப்படி பிரிக்கிறோம்னா மூணாக பிரிக்கிறோம். ஏர்லி ஹராப்பன், மெச்சூர் ஹராப்பன், லேட்டர் ஹராப்பன். இதில் இந்த ஏர்லி ஹராப்பனோட பீரியட் என்னென்னா 3300 BC டு 2600 BC. மெச்சூர் ஹராப்பனோட வந்து 2600லேருந்து 1900 BC வரைக்கும். லேட்டர் ஹராப்பனோட வந்து 1700 BC. The last heading is Decline of Indus Culture. The Indus civilization and its urban features started declining from about 1900 BC. Changes in climate, decline of the trade with Mesopotamia, and drying up or flooding of the river Indus, foreign invasion were some of the reasons attributed to the collapse of this civilization and for the migration of people in southern and eastern directions. It did not completely disappear. It continued as rural culture. ஸோ நம்ம இப்போ டிக்ளைன் ஆஃப் இண்டஸ் கல்ச்சர், இந்த நாகரிகம் வந்து எப்படி இதாச்சு அப்படின்றத நம்ம இப்போ பார்க்குறோம். இந்த இண்டஸ் சிவிலைசேஷன் எப்போலேருந்து வந்து டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னா 1900 BCலேருந்து. ஸோ அதுக்கு பின்னாடி என்னென்ன காரணங்கள் இருந்தது அப்படின்னா கிளைமேட்டில் இருக்கிற மாற்றம், காலநிலை மாற்றம், அப்புறம் அவங்க மெசபடோமியா கூட ட்ரேட் லிங்க் வச்சுருந்தாங்க, வணிகம் வந்து அவங்க கூட பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னு நம்ம பார்த்தோம். ஸோ அதில் ஏற்பட்ட சரிவு. அதுக்கப்புறம் அவங்களோட இண்டஸ் ரிவர் வந்து ஒன்று ட்ரையாக இருக்கலாம், இல்லைன்னா அதில் வெள்ளம் ஏதாவது வந்திருக்கலாம். அடுத்தது வெளிநாட்டு படையெடுப்பு. ஸோ இந்த மாதிரியான ரீசன்ஸ்னால இது கொலாப்ஸ் ஆகிருக்கலாம். இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா மைக்ரேஷன் ஆஃப் பீப்புள். மைக்ரேஷனாக பீப்புள் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறி போகிறது. ஸோ பீப்புள் என்ன பண்ணுறாங்க, சதர்னுக்கும் ஈஸ்டர்னுக்கும் மாறி போகிறாங்க நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த ஹெட்டிங்கில். ஸோ அதனாலையும் இந்த இண்டஸ் கல்ச்சருங்கிறது டிக்ளைன் ஆகிருக்கலாம். ஸோ இப்போ அது மொத்தமாகவே மறைஞ்சிடல. ஸோ ஒரு சில வந்து ரூரல் கல்ச்சரில் இன்னும் கண்டினியூ ஆகிட்டு இருக்கலாம். That's all. This lesson is over.